ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சுவையான மணக்க மணக்க தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால்லையே குக் பண்றதால ரொம்ப அருமையா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்கா செய்யலாம். இதோட எனி டைப் ஆஃப் குருமா பச்சடியோட பிரமாதமா இருக்கும். சிம்பிளான இன்கிரிடியண்ட்டை வச்சு ஈஸியா செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் பாசுமதி அரிசியை 2 முறை அலசி ஊற வச்சுக்கலாம். தேங்காய் 1/2 கப் மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பேனில் 60 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீட்டாக கட் பண்ண 125 கிராம் வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, வெங்காயம் சீக்கிரம் வதங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி குழைய வதங்கக்கூடாது. அடுத்து கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடித்த வெஜிடபிளும் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி அளந்த கிளாஸில் 1.25 கிளாஸு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொதிச்ச பிறகு பாசுமதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணியும் இது போல் சமமானதும் லிட்டு மூடி தோசைக்கல்ல சூடு பண்ணி பேனை தோசைக்கல் மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். 15 to 20 நிமிஷம் கழிச்சு திறந்தா அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி. நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காம குக் வித் அபிஸ்மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.